கேள்வி பார்வையாளர் வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பசும்பொன் பாண்டியன். வணக்கம். வணக்கம். அமைதி பேச்சுவார்த்தை ஈரான் அமெரிக்கா என்னதான் தொடங்கி அதை முடித்திருந்தாலும் 2 நாட்களாக மீண்டும் அந்த போரானது துவங்கி இருக்கிறது. ட்ரம்ப் அவர்கள் தொடர்ந்து ஈரான் போன்ற பல்வேறு நாடுகள் அச்சுறுத்தலை எப்படி பார்க்குறீங்க சார்? உலக நாட்டாண்மை நாடாக அமெரிக்காவும் உலக வல்லாண்மையின் தலைவராக சர்வதிகாரத்தனம் உலக கட்ட பஞ்சாயத்து தலைவராக ட்ரம்ப்பை நம்ம பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு. தொடர்ச்சியான போரை வளைகுடாவில் நடத்தி பல்லாயிரக்கணக்கான அப்பாவி மக்களை கொல்வதோடு குறிப்பாக இளம் சிறார்கள் மனிதநேயம் பேசக்கூடிய இந்த காலகட்டத்தில் அதிகமாக கொல்லப்படுகிறார்கள் என்கின்ற செய்தி நம்முடைய நெஞ்சமெல்லாம் மிகுந்த வேதனை ஏற்படுத்துகிறது. குறிப்பாக பெண்கள் பாலியல் அத்துமீறல்கள் அங்கே அதிகமாக நடக்கிறது. பெண்கள் மிகவும் பாதிக்கப்படுகிறார்கள். நோயாளிகள் என்று கூட கருதாமல் மருத்துவமனைகள் மனித உரிமையை மீறி பள்ளிக்கூடங்கள் கட்டடங்கள் அதிகமாக பாதிக்கப்பட்டு வாழ்வாதாரம் கேள்விக்குறியாக்கப்பட்டு அன்றாடம் பிணக்குவிகள் விழுவதை மனிதநேயம் பேசக்கூடிய உலக நாடுகள் அனைவருமே இன்னைக்கு நம்ம வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறது தான் மிகுந்த வேதனையாக இருக்கு. நம் கண்ணுக்கு அருகில் நம்முடைய கைக்கு அருகில் கூப்பிடும் தூரத்தில் கூடிய இலங்கையிலே கொத்து கொத்தாக நம்முடைய தொப்புள் கூடிய உறவுகள் அழிந்தார்கள். 2009 காங்கிரஸ் ஏகாதிபத்திய மன்மோகன் சிங், சோனியா காந்தி, ராகுல் காந்தி ஆதரவோடு ரசாயன குண்டுகளால் நம்முடைய இனம் வீழ்த்தப்பட்டது, நம்முடைய இனம் அழிக்கப்பட்டது. நாங்கள் தீவிரவாதிகளை அழிக்கிறோம், நாங்கள் பயங்கரவாதிகளை அழிக்கிறோம் என்ற போர்வையில் சில நாடுகள் அறியாத்தனமாக அன்றைக்கு இந்தியாவுக்கு ஆதரவு தெரிவித்து இலங்கையில் அளித்தார்கள். இப்பொழுது பல நாடுகள் அதை திரும்ப பெற்றுக் கொண்டது. நாங்கள் அன்றைக்கு இந்தியாவுக்கு சேர்ந்து இலங்கைக்கு எதிராக, குறிப்பாக தமிழர்களுக்கு எதிராக நடந்த அந்த போரில் நடந்து கொண்டிருக்கு வேதனைப்படுகிறோம் என்று பல நாடுகள் இன்றைக்கு வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் நீங்க பார்த்தா ஈரான் மீது இப்போது பெரிய போரை தொடர்ச்சியாக சமாதான பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருப்பது, சமாதான பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கும் போதே தாக்குதலை தொடர்வது, தொடர்ச்சியான வேலையில் அமெரிக்கா ஈடுபட்டு வருகிறது. இது சர்வதேச மனித உரிமை ஐக்கிய நாட்டு சபையுடைய அனைத்து மனித உரிமை சாசனங்களை மீறிய செயலாக நாம் பார்க்கிறோம். இதில் அவங்க அண்மையில் என்ன சொன்னார் அமெரிக்க அதிபர், இந்த நேட்டோ நாடுகள்லாம் எங்களுக்கு உதவி செய்யல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டையும் நேட்டோ நாடுகள் மீது ட்ரம்ப் வச்சிருந்தார். நேற்றைக்கு ஒரு செய்தி அம்பலப்பட்டிருக்கு. அதாவது நேட்டோ அமைப்பினுடைய பொதுச் செயலாளர் மார்க் ரூட்டே வெளியிட்ட பரபரப்பான ஒப்புதல் வாக்கு மூலம் அவரே வெளியிடுறாரு. இந்த நேட்டோ நாடுடைய பொதுச் செயலாளர் வெளியிடுறாரு. ட்ரம்ப் என்ன சொல்றாரு, நேட்டோ நாடுகள் ஈரானுக்கு எதிராக நடக்கக்கூடிய போருக்கு உதவி செய்யவில்லை என்ற குற்றச்சாட்டை வைக்கிறாரு. ஆனா அவருடைய பொதுச் செயலாளர் சொல்றாரு, நேட்டோ நாடுகள் செய்த உதவியானது சர்வதேச விதிகளை மீறிய செயல், இதற்காகவும் போர்க்குற்றங்களுக்காகவும் நேட்டோ நாடுகள் பொறுப்பேற்க வேண்டும் என்று ஈரான் இந்த நேரத்தில் சொல்லியிருக்கு. ஆனால் அதே நேரத்தில் அமெரிக்காவுடைய ஃபாக்ஸ் நியூஸ் ஊடகத்திற்கு பேட்டி அளித்த நேட்டோ பொதுச் செயலாளர் மார்க் ரூட்டோ என்ன சொல்றாருன்னு கேட்டா, ஈரான் மீதான தாக்குதலின் போது பல்வேறு ஐரோப்பிய நாடுகளில் உள்ள அமெரிக்க இராணுவ தளங்களிலிருந்து
ஆயிரக்கணக்கான போர் விமானங்கள் ஈரானை நோக்கி புறப்பட்டு சென்றதாக ஒப்புக்கொண்டார். பாத்தீங்களா எவ்வளவு பெரிய ஒரு தாக்குதலை, பல்முனை தாக்குதலை ஐரோப்பிய நாடுகளை ஈரானுக்கு எதிரான போரில் பயன்படுத்தியிருக்கிறார் என்கின்ற குற்றச்சாட்டை நேட்டோ நாடு பொதுச் செயலாளர் நேற்றைக்கு பேட்டி அளிக்கிற போது செய்தி வந்திருக்கு. இதை ஈரான் அரசு கண்டிச்சிருக்கு. இந்த போர்க்கூட்ட விதிமுறை மீறி செயல்படும் நடவடிக்கை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஈரான் மீதான போரின் போது ஐரோப்பிய நாடுகள் ஆதரவு குறைவாக இருந்தது என ட்ரம்ப் தொடர்ந்து குற்றம் சாட்டினார். இந்நிலையில்தான் அப்படி கூறப்படும் புகாரில் உண்மை இல்லை. நேட்டோ கூட்டணி நாடுகள் தங்களது இராணுவ தளங்களை அமெரிக்காவுக்கு வாரி வழங்கியுள்ளன. இந்த தாக்குதலின் போது ஐரோப்பிய இராணுவ தளவலங்களிலிருந்து மட்டும் சுமார் 4000 முதல் 5000 வரையிலான போர் விமானங்கள் ஈரான் மீது தாக்குதலுக்கு அனுப்பப்பட்டது என்று மார்க் ரூட்டோ கூறுகிறார். ஐரோப்பிய நாடுகள் உதவியே செய்யல் என்று ட்ரம்ப் வெளியே ஒரு குற்றம் சொல்றாரு. அதை நேட்டோ நாடைய பொதுச் செயலாளரே சொல்றாரு. அதை விட குறிப்பாக இத்தாலியில் உள்ள அமெரிக்கா தளங்களிலிருந்து மட்டும் 5000க்கு மேற்பட்ட விமானங்கள் ஈரான் மீதான தாக்குதலுக்காக அனுப்பப்பட்டது என கூறினார். இந்த தகவல் இத்தாலியில் பெரும் அரசியல் புயலை கிளப்பியிருக்கு. ஏன்னா இத்தாலியில பங்கேற்கலன்னு சொல்லிச்சு. ஆனா இத்தாலி பெரும் புயலை கிளப்பி. ஏனெனில் இத்தாலியின் பிரதமர் ஜார்ஜியா மெலோனியன் வலதுசாரி அரசாங்கம், இத்தாலி அரசாங்கம் தாங்கள் இந்த போரில் பங்கேற்கவில்லை என்றும் அதற்கு எதிராக இருப்பதாக ஏற்கனவே அறிவித்திருந்தார். இந்நிலையில் நேட்டோ பொதுச் செயலாளர் கூற்று சர்ச்சையை கிளப்பியுள்ளது. பாலஸ்தீனம், லெபனான் மற்றும் ஈரான் மீதான இஸ்ரேல் அமெரிக்க தாக்குதலுக்கு எதிராக இத்தாலிய தொழிலாளர்களும் பொதுமக்களும் தொடர் பணிகள் நடத்தி வரும் நிலையில் இந்த உண்மை வெளிவந்திருக்கு. இதுபோக நேட்டோ பொதுச் செயலாளர் இந்த ஒப்புதல் வாக்குமூலத்தை தொடர்ந்து ஈரானின் வெளியுறவுத்துறை அமைச்சக செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பகாயி கடும் கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. ஒரு இறையாண்மை கொண்ட ஐநா அவையின் உறுப்பு நாட்டுக்கு ஈரான் ஐக்கிய நாட்டு சபையோட ஒரு உறுப்பு நாடு எதிராக நடத்தப்பட்ட சட்டவிரோத போரில் நேட்டோ அமைப்பு நேரடியாக இணைந்துள்ளதற்கு கடுமையான கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. அதோட இதோடைய போருடைய தொடர்ச்சியாக நீங்க பார்த்தீங்கன்னா எதிர்காலத்தில் தன்னை எதிர்க்க ஆளே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிதான் இளைஞர்களை, மாணவர்களை, பச்சிளம் குழந்தைகளை இந்த போர்ல அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் திட்டமிட்டு குழந்தைகளை தேடி தேடி, பள்ளி குழந்தைகளை தேடி தேடி, ஏன்னா எதிர்காலத்தில் இவங்க வந்துடக்கூடாது, இப்பயே அழிச்சு முடிச்சிடணும் அப்படின்ற ஒரு கொடூரமான எண்ணத்தோடு ட்ரம்ப் செயல்படுறார். அதுக்கு நான் சும்மா பொதுவாக சொல்லல. 2023 அக்டோபர் 7 முதல் இஸ்ரேல் இராணுவம் 20,000க்கும் அதிகமான பாலஸ்தீன குழந்தைகளை படுகொலை செய்துள்ளதாக ஐநாவின் சுதந்திர சர்வதேச விசாரணை ஆணையம், ஐக்கிய நாட்டு சபையுடைய சர்வதேச சுதந்திர விசாரணை ஆணையம் சொல்லுது. 20,000க்கும் அதிகமான குழந்தைகளை கொன்றிருக்கிறார்கள் என்ற தகவலை சொல்லுது. இஸ்ரேலால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள கிழக்கு ஜெருசலேம் உள்ளிட்ட பாலஸ்தீன பகுதிகளுக்கான இந்த ஐநா குழுவின் தலைவரும் நம்முடைய ஒடிசா உயர்நீதிமன்றத்தின் முன்னாள் தலைமை நீதிபதியான எஸ் முரளிதர், நம்முடைய இந்தியாவில் கூடிய ஒடிசா மாநிலத்துடைய உயர் நீதிமன்றத்துடைய நீதிபதி, அவரும் சொல்றாரு. ஜெனீவாவில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பு என்ன சொல்றாருன்னா, இஸ்ரேல் செய்து வரும் படுகொலைகள் தொடர்பான 100 பக்க அறிக்கையை சமர்ப்பித்துள்ளார். அதில் என்ன சொல்றாருன்னு கேட்டா, 2023 அக்டோபர் 7 முதல் 2025 அக்டோபர் 7 வரையிலான 2 ஆண்டு கால பகுதியில் மட்டும் காசாவில் 20,179 குழந்தைகள் படுகொலை செய்யப்பட்டுள்ளனர். ஆனா பாவிகளா, இவ்வளவு பெரிய அக்கிரமா உலகத்துல எந்த போரிலும் திட்டமிட்டு இப்படி குழந்தைகளை கொல்லுவது கிடையாது.
எவ்வளவு பெரிய வரலாற்றில் எதிர்காலத்தில் குழந்தைகளே இருக்கக்கூடாது, எதிர்காலம் தம்மை எதிர்ப்பதற்கு ஒரு பட்டாளம் உருவாகக்கூடாது என்று கருதி எவ்வளவு பெரிய வேலை புள்ளி ஒரு கணக்கோட சொல்றார். இந்த எண்ணிக்கை போரில் கொல்லப்பட்டவர்களில் மொத்த போர்ல கொல்லப்பட்டவர்கள 30% ஆகும். அதே போல 44,143 குழந்தைகள் படுகாயமடைந்தனர். இதுவும் ஒட்டுமொத்தமாக காயமடைந்தவர்கள் எண்ணிக்கையில் 26%. குழந்தைகள் ஒட்டுமொத்தமா பாதிக்கப்பட்ட 30%, 26% பேர் குழந்தைகள். கொல்லப்பட்டவர்களில் 5 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் மட்டும் 5003 பேர் ஆவர். 1 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் 1029 பேர். 1 வயசு 420 பிறந்த குழந்தைகள் நியூ பார்ன்ஸ் அடங்கும். இது காசாவின் மொத்த குழந்தைகள் எண்ணிக்கையில் 2% ஆகும். சேவ் த சில்ட்ரன் அமைப்பின் ஆய்வின்படி கட்டிட இடிபாடுகளுக்குள் மேலும் 5160 குழந்தைகள் புதைந்திருக்கலாம் என்று கூறப்படுகிறது. மேலும் பலியான குழந்தைகளின் உண்மையான எண்ணிக்கை இதை விட அதிகம். கட்டட இடிபாடுகளுக்குள்ள போனவங்கள எடுக்க முடியல, கட்டட இடிபாடுகளுக்குள்ள சிக்கி புதையுண்டு போட்டாங்க மண்ணோட மண்ணா. அது எண்ணிக்கை இன்னும் கூட அது அளவு எடுக்க முடியலன்னு இந்த அமைப்பு சொல்லுது. மேலும் 2008, 2009 மற்றும் 2014 ஆண்டு இஸ்ரேல் காசா போர்களில் கொல்லப்பட்ட குழந்தைகள் 24% இருந்தனர். ஆனால் தற்போதைய போரில் 30% உயர்ந்திருக்கிறது. போர் நிறுத்தம் அமலாகி இருந்த நேரத்தில் பாருங்க, போர் நிறுத்தம் நான் ஏற்கனவே சொன்னேன், ட்ரம்ப் போர் நிறுத்தம் சொல்றது, சொல்லிட்டு வெளியே வருவான்ல, வெளியே வரவன சொல்றது. தனது வீட்டை விட்டு போர் நிறுத்தம் சொல்லிட்டாங்க. தனது வீட்டை விட்டு வெளியே வந்த 14 வயது சிறுவன் ஒருவனை இஸ்ரேல் ராணுவம் சுட்டு காயப்படுத்தினர். அச்சிறுவன் தரையில் விழுந்து உயிருக்கு போராடி கொண்டிருந்த போது, குலகாரங்கன்றமுல நீதான் படுகொலகாரங்க, மோசமான குலகாரங்க, சிறுவனை தரையில் விழுந்து உயிருக்கு போராடி கொண்டிருக்கா. இஸ்ரேலியர்கள் சுட்டி நின்று பேசி சிரித்து கொண்டு புகைப்பிடித்துக் கொண்டிருந்தனர். சுமார் 45 நிமிடங்கள் மிக கொடூரமான முறையில் அந்த சிறுவன் ரத்தம் வடிந்து சாகும் வரை அவர்கள் வேடிக்கை பார்த்து கொண்டனர் என்று காசாவில் நடந்த ஒரு சம்பவத்தை இந்த குழு அம்பலப்படுத்து. அது மட்டுமல்ல, மேற்கு கரை மற்றும் கிழக்கு ஜெருசலேம் பாலஸ்தீன குழந்தைகளுக்கு எதிராக இஸ்ரேல் மக்களின் குடியேறிகளால் நடத்தப்படும் வன்முறைகள் பெருமளவில் அதிகரித்துள்ளன. சட்டவிரோதமாக பாலஸ்தீனர்களின் நிலங்களை ஆக்கிரமிக்க இஸ்ரேல் அரசும் இந்த வன்முறை குழுக்களுக்கு கூட்டுச்சதில் ஈடுபட்டுள்ளன. போரினால் ஏற்பட்டுள்ள தொடர் இடப்பெயர்வுகள், பட்டினி, கல்வி மற்றும் சுகாதார அமைப்புகளின் வீழ்ச்சி ஆகியவற்றால் காசா குழந்தைகளின் எதிர்காலம் முற்றிலும் அளிக்கப்பட்டுள்ளது. இதெல்லாம் உலக நாடு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு. இந்தியா ட்ரம்ப் மாதிரி உலகத்திலே பெரிய தலைவர் என்று மோடி புகழ்ந்துகிட்டு இருக்காரு. இவர் ஒரு பாசிஸ்ட். ஏன் பாரதிய ஜனதாவை எதிர்க்கிறோம்? பாரதிய ஜனதா கொள்கை என்ன? எத்தனை பேர் போரினால் குழந்தைகள் அழியப்படுகிறார்கள், மடிகிறார்கள். அந்த ட்ரம்புக்கு கை கொடுத்து கொண்டிருக்கிறார் மோடி. அந்த ட்ரம்ப் நான் உலகத்தில் சிறந்த தலைவன் மோடி என்று ட்ரம்ப் மோடியை போராட சுட்டுக் கொண்டிருக்கிறார். அப்பாவி பச்சிலம் குழந்தைகளை கொல்ற ட்ரம்ப் கை குலுக்குகிறார். ரத்த கரம் பிடித்த கொடூர ரத்தம் கரம் பிடித்த மோடி, அந்த மோடியை கொடூர ரத்தம் பிடித்த ட்ரம்ப் கை குலுக்குவது சரிதான். ஆனால் மனிதநேயம் பேசக்கூடிய இந்தியா இந்த போரை பற்றி என்ன நிலை? இந்தியாவுடைய நிலை என்ன? மகப்பேறு மற்றும் பிறந்த குழந்தைகளுக்கான பராமரிப்பு மையங்கள், பெற்றோரை இழந்த குழந்தைகளுக்கான இல்லங்கள், கல்வி நிறுவனங்கள் போன்ற குழந்தைகளுக்கு அவசியமான முக்கிய கட்டமைப்புகளை இஸ்ரேல் திட்டமிட்டு அளித்துள்ளது. இது பாலஸ்தீன மக்களின் எதிர்கால
சந்ததி பெருக்கத்தையும் குழந்தைகளின் அறிவாற்றல் மற்றும் சமூக உணர்ச்சி பூர்வமான வளர்ச்சியையும் நேரடியாக பாதித்துள்ளது. 2023 அக்டோபர் முதல் காசாவில் போர்க்குற்றங்களில் ஈடுபட்ட இராணுவ வீரர்கள், இராணுவ அதிகாரிகள் மற்ற அரசியல் தலைவர்கள் மீது பயண தடைகள், சொத்து முடக்கம் மற்றும் நிதி கட்டுப்பாடு உள்ளிட்ட உடனடி விரிவான தடைகளை ஐநா பாதுகாப்பு விதிக்க வேண்டும். இதான் இன்னைக்கு அமெரிக்காவுடைய சதிராட்டம், அமெரிக்காவுடைய மனித இன படுகொலை. அதில் குறிப்பாக இந்த போரில் எதிர்காலத்தில் இருக்கக்கூடிய வளர்கின்ற பிஞ்சுகளை, குழந்தைகளை திட்டமிட்டு அழிக்கிறார்கள். நாடு வேடிக்கை பார்க்கலாமா? மனிதநேயம் படைத்தவர்கள் பதபதைக்க வேண்டாமா? உடனே போர் நிறுத்தத்திற்காக உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மனிதநேய சக்திகள் குரல் கொடுப்போம். நன்றி சார். நன்றி.